சில பாண்டேக்கள் வந்து சொன்னாங்க 10 கூட வாங்க மாட்டார் அப்படின்னாங்க. இன்னும் சிலர் வந்து 1 கூட வாங்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு வந்து 108 வாங்கி கெத்தோட உட்கார்ந்து அதை 144 மாத்தி இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவுல கொண்டு வந்திருக்காரு. நேருக்கு நேர் பேசும்பொழுது உங்களுக்கு தெரியும் அவர் எந்த அளவுக்கு ஒரு அறிவுபூர்வமாக அரசியலை தெரிந்து வைத்திருக்காருன்னு தெரியும். அது எந்த அளவுக்கு இருந்ததுன்னு சொல்றீங்க? நல்ல மனிதர், பழகுறதுக்கு ரொம்ப இனிமையானவர், எளிமையானவர். உண்மையிலேயே அவர் நமக்கு கிடைச்சது வந்து ஒரு பெரிய வாய்ப்பு. வேட்பாளர்கள் எல்லாம் குற்றப்பின்னணி உள்ளவர்கள்னு ஒரு நிறைய செய்திகள் வந்துட்டு இருக்கு. இது போல சில சம்பவங்கள் சொல்லப்பட்டாலும் அது வந்து உண்மையா புனையப்பட்டதாங்கிறதெல்லாம் நம்ம ஆய்வு செய்ய வேண்டியிருக்குது. சொல்றது மாதிரி எல்லா குற்றச்சாட்டுகளும் உண்மையான குற்றச்சாட்டு அல்ல, எல்லாமே ஜோடிக்கப்பட்டது. இதுக்குன்னே தனியா குறிப்பா திமுக காரங்க பணம் கொடுக்கல, 1 ரூபா கூட. ஆதி மதம் பார்த்து போடுன்னு சொல்லல, ஓகேவா? சிறுபான்மை பெரும்பான்மை பார்த்து போடல, உயர்த்தப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன் பார்த்து போடல. விஜய் 8 பேர்ல 3 பேர் இஸ்லாமியர் இருக்காங்க. அந்த இஸ்லாமியர்ல நீங்க ஃபர்ஸ்ட் டே அனௌன்ஸ் பண்ண 9 அமைச்சர்கள் நீங்க இது பண்ணீங்க. அந்த 9 அமைச்சர்கள் ஒரு முஸ்லீம் கூட நீங்க கொடுக்கலையே அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. வாய் திறந்து முதலமைச்சரே சொல்லிட்டாரு, இது சிறுபான்மை அரசு தான் சொல்லிட்டாரு. ஏன்னா இது எதுக்கு இந்த பேச்சுக்கள் திரும்ப திரும்ப வருதுன்னு சொன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையின மக்கள், குறிப்பா முஸ்லீம்கள்னு சொன்னா திமுக தான் காவலர்கள்னு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டது. அதை இன்னைக்கு உடைச்சாச்சு. குதிரை பேரங்கிறது இந்த சோஃபாவுக்குள்ள ஏதோ பெரிய பணத்தை வச்சு செட் பண்ணி தச்சு கிச்சு கொண்டு கொடுத்துட்டாங்கன்னு சொல்ல வராங்க. பணத்தை கொடுக்குறவங்க சோஃபாவை வச்சு கொடுத்து ஒரு பகிரங்கமா இப்படி தூக்கிட்டு போய் தான் கொடுப்பாங்களா? 5 வருடம் இந்த விஜய் ஆட்சி நீடிக்குமா? கண்டிப்பா நீடிக்கும், நிச்சயமாக உறுதியாக நீடிக்கும். 5 ஆண்டுகள் அல்ல. ஊடகப்பு நேயர்களுக்கு வணக்கம். பரபரப்பு இன்னும் குறையாமல் போய்கொண்டிருக்குது. விஜய் ஆட்சி தொடங்கி அவர் டிஃபன் பாக்ஸில் கொண்டாடுற வரைக்கும் செய்திகள் வெளியே வந்துட்டு இருக்குது. டிஃபனே கொண்டாந்து அவரோட டேபிளில் உட்காந்து காமராஜர் அந்த காலத்தில் அப்படி பண்ணார் அப்படிங்கிறது ஒரு செய்தி கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி இப்போ வந்து டிஃபன் பாக்ஸில் கொண்டு வந்து வச்சு அவர் அங்கேயே டேபிள்லேயே உட்காந்து சாப்பிட்டு அடுத்த வேலையை வேகமாக பண்ணி கொண்டிருக்காரு. இது வந்து உலகம் முழுவதும் பரபரப்பாக பார்த்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வந்து லண்டன்ல இருந்து மிக முக்கியமான எம்பியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்கள் வந்து அவருக்கு ஆதரவாக நாங்களும் சேர்ந்து இவங்களோட பண்ணுவோம் அப்படிங்கிற லெட்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் அதனால தான் உலகம் முழுவதும் பரபரப்பான்னு சொல்கிறேன். இப்போ எல்லா பக்கமே இந்த பரபரப்பு போயிட்டு இருக்குது. கனடாவிலிருந்தும் இப்போ அந்த மந்திரி சபையில் இருக்கக்கூடிய எம்பிஸு மந்திரிகள் சிலரும் கூட லெட்டர்லாம் கொடுக்கறதா கேள்விப்பட்டோம். அதுவும் வரப்போகுது. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து விஜயோட தாக்கம் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி அவர் வருவாரா அப்படின்னு கேட்டப்போ சில பாண்டேக்கள் வந்து சொன்னாங்க 10 கூட வாங்க மாட்டார் அப்படின்னாங்க. இன்னும் சிலர் வந்து 1 கூட வாங்க மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து 108 வாங்கி ஒரு கெத்தோட உட்கார்ந்து அதை 144 மாற்றி இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டு வந்திருக்காரு. இந்த தேர்தலில் அதில் முக்கியமான அவரோட நண்பர்களும் அவரோட கலந்து கொண்டு சிலர் வந்து சட்டமன்ற உறுப்பினர்களாக வேட்பாளராக நின்னாங்க. அதில் மிக முக்கியமாக இருக்கக்கூடியது ஹாரூன். வணக்கம். வணக்கம் வணக்கம். நீங்கள் வந்து விஜயோட கொஞ்சம் கலந்து போயிட்டு இருந்தீங்க, அவரோட இது பண்ணீங்க. அந்த அந்த ஆரம்ப கட்டத்தில் எப்படி நீங்கள் உள்ளுக்குள்ள நுழைஞ்சீங்க, எப்படி விஜய் வந்து உங்களுக்கு அந்த வேட்பாளருக்கு கொடுத்தாரு, அதை மட்டும் சொல்லுங்களேன். நம்ம மனிதநேய ஜனநாயக கட்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட 30 வருஷமாக அரசியல் களத்தில் நம்ம இருக்கிறோம். மனிதநேய ஜனநாயக கட்சி தொடங்கி 10 ஆண்டுகளுக்கு கழித்து முடிஞ்சிருச்சு. இந்த சூழ்நிலையில் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததுக்கு பின்னாடி நல்ல சமூகங்களில் நல்ல செயல்படக்கூடிய ஒரு தலைவரை தேடி இருக்காரு. நோன்பு திறக்கிற நிகழ்ச்சிக்கு, அதாவது வந்து அவர் கட்சி தொடங்கி முதல் நோன்பு திறக்கும் காஞ்சிபுரத்துலயா மாமல்லபுரத்துல ஒய்எம்சிஎல் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி அது நடத்துகிறாங்க. அதில் தேடும் பொழுது நம்ம சம்பந்தமான தகவல்கள் அவருக்கு தெரிவிக்கப்பட்டு நம்முடைய அலுவலகத்துக்கு அவர் பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்கள் நேரடியாக வந்து நோன்பு திறப்பு நிகழ்ச்சிக்கு வரணும்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாரு. அதுதான் தொடக்கம். ஆமாம், அந்த நோன்பு திறக்கிற நிகழ்ச்சிக்கு முன்னால் ஒரு அறையில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிடங்கள் நானும் தற்போதைய முதலமைச்சர் அண்ணன் விஜய் அவர்களும் கலந்து ஆலோசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிச்சு. அப்போ பழைய நினைவுகளை நம்ம வந்து சில விஷயங்களை அதாவது 2011
தேர்தலில் நாங்கள் அதிமுக கூட்டணியில் இருக்கும் பொழுது அவங்க வந்து மக்கள் இயக்கம் வந்து அதிமுக கூட்டணிக்கு ஆதரவாக இருந்தாங்க. அது அந்த அந்த நேர நிகழ்வுகளெல்லாம் அந்த நேரத்தில் நாங்கள் விஜயை சந்தித்து நேரடியாக சந்தித்து ஆதரவு கேட்டோம். அந்த நிகழ்வுகளெல்லாம் பகிர்ந்து கொண்டு ஒரு அருமையான நிகழ்வாக அந்த நிகழ்வு அமைஞ்சிச்சு. அதை தொடர்ந்து அரசியல் அதிமுக கூட்டணியில் அந்த நேரத்தில் நாங்கள் இருந்தோம். அந்த அதிமுக பாரதிய ஜனதாவோட இணைந்ததற்கு பின்னால் நாம் தாவேக்காலே தொடர்ந்து கூட்டணி வச்சு பயணிச்சுக்கிறலாங்கிற முடிவை பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தன் என்று சொன்னோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த தேர்தலில் நிற்கக்கூடிய. சரி, உங்ககிட்ட கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் உட்காந்து விஜய் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் தேர்தலுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு நடிகராக இருந்து வந்தவர், அவருக்கு ஒன்றுமே தெரியாது, எல்லாம் பின்னாடி இருக்கவங்களாம் சேர்ந்து இயக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்கள் நேரடியாக உட்காந்து பார்க்கும் பொழுது அவர் வந்து அவரோட நேருக்கு நேர் பேசும்பொழுது உங்களுக்கு தெரியும் அவர் எந்த அளவுக்கு ஒரு அறிவுபூர்வமாக அரசியலை தெரிந்து வைத்திருக்காருன்னு தெரியும். அது எந்த அளவுக்கு இருந்ததுன்னு சொல்கிறீங்க? நிச்சயமாக என்னன்னு சொன்னால், இது எதை வச்சு சொல்கிறாங்கன்னு சொன்னால், அவர் வந்து பெரும்பாலும் பொது இடங்களில் அதிகமாக பேசுறது இல்லை. நீ கவனிச்சிங்கன்னு சொன்னால் நிறைய பேச மாட்டார், அமைதியாக தான் இருப்பார். அந்த அமைதியான கேரக்டர் தான் அவருக்கு எதுவுமே தெரியாதுங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்க பார்த்தாங்க. ஆனால் அதையெல்லாம் தகர்த்தெறிஞ்சிட்டு இன்றைக்கி வந்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்குது. நம்ம அந்த நோன்பு துறக்கும் நிகழ்வு நேரத்தில் பேசும்பொழுது நிறைய விஷயங்கள் பகிரும் பொழுது நான் அப்போ சொல்லி காட்டினேன், உங்களுடைய இயக்கத்தினுடைய தோழர்கள், விஜய் மக்கள் இயக்கத்தினுடைய தோழர்கள் தேர்தல் பணிகள் மிக கடுமையாக பண்ணாங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எங்களுடைய சேப்பாக்கம் தொகுதியில் பண்ணாங்க. நல்ல மக்கள் இருக்கிறாங்க, நல்லா பயன்படுத்தி ஒரு அரசியல் படுத்தினா நம்ம இன்னும் நல்ல வெற்றியை காணலாங்கிற அந்த செய்தியெல்லாம் அந்த நேரத்தில் நான் சொன்னேன். அவர் அதை ஏற்றுக்கிட்டார். அவர் நிச்சயமாக நம்ம அதை பெருசாக கொண்டு போகணுங்கிற செய்தி நம்ம அந்த நேரத்தில் சொன்னார். நல்ல மனிதர், பழகிறதுக்கு ரொம்ப இனிமையானவர், எளிமையானவர், நல்ல பண்புள்ள மனிதர். உண்மையிலேயே அவர் நமக்கு கிடைச்சது வந்து ஒரு பெரிய வாய்ப்பு. நம்மளுக்கு கிடைச்சது தமிழ்நாட்டுக்கு கிடைச்சது நல்ல வாய்ப்பு. அவர் மீதான ஒரு பெரிய ஒரு அவதூறுகளை நிரப்பி அவரை வெளியாக்கிடலாங்கிற ஒரு முயற்சி நடந்துச்சு. அந்த முயற்சியை மக்கள் ஏற்றுக்கறல, தமிழ்நாட்டு மக்கள் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு முயற்சியை வந்து கண்டிப்பாக தொடர்ச்சி எறிஞ்சிட்டாங்க. அதனுடைய விளைவு இன்னைக்கு வந்து மக்கள் மிகப்பெரிய இடத்துல கொண்டு வந்து அவரை வச்சுட்டாங்க. ஆமாம். ஆனால் அரசியலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு 20 to 25% தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்கள் எல்லாம் குற்றப்பின்னணி உள்ளவர்கள்னு ஒரு நிறைய செய்திகள் வந்துட்டு இருக்கேன். அதாவது என்னன்னு சொன்னால், குற்றப்பின்னணி உள்ளவர்கள்னு சொல்லி பொதுவாக இப்போ ரசிகர் மன்றங்கள்ல அவங்க இருந்தவங்க, மக்கள் இயக்கம், ரசிகர் மன்றம், அந்த நிலையில் இருக்கும்போது முன்னாடி ஏதோ ஒரு தவறுகள் பண்ணியிருக்கலாம். அதை வச்சு அவங்க வந்து சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அரசியலுக்கு பக்குவப்படுத்தப்பட்டதுக்கு பின்னால இனிமேல் அவங்க என்ன பண்றாங்கிறத நம்ம வாட்ச் பண்ணணும். இல்லை, ஓரளவுக்கு அப்பவே அறியப்பட்ட சில நண்பர்கள் சொல்லலாம். அதில் வந்து ஒருத்தர் வந்து சேலம் கிழக்குன்னு நினைக்கிறேன், அங்கே வந்து ஒரு எஸ்ஐயா இருந்தவர் ஒரு இதில் வந்து மனித உரிமை மீறி ஒரு குற்றவாளியா என்னமோ யாரோ ஒருத்தர் அவருக்கு வேண்டாத ஒரு நபரை வாய்க்குள்ள வச்சு துப்பாக்கி வச்சு சுட்டுட்டு அவருக்கு தண்டனை பெற்று கிட்டத்தட்ட 9 மாதங்கள் வந்து சிறைக்குள்ள இருந்து வந்தவர். அவரை வந்து இன்னைக்கு அவருக்கு ஒரு மனித உரிமை மீறினவருக்கு கொண்டு ஒரு இது கொடுக்குறாங்க. அது போல ஆதவ் அர்ஜுன் வந்து அவங்க மச்சான் ஒருத்தர் இருக்காரு பாண்டிச்சேரியில், அவர் பாண்டிச்சேரியில் ஒரு கட்சி வச்சுட்டு இருக்காரு. அவர் ஓப்பனாக வந்து சொல்கிறாரு, அவர் வந்து எங்கள் வீட்டில் வேணும்னே பண்ணார், இந்த மாதிரி பணங்கள்லாம் வாங்கிட்டார், அதை பண்ணார், இதை பண்ணான்னு சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து இதில் கேட்குது. அதே போல் இந்த ராஜ்மோகன் முக்கியமான நபர்கள் நாங்கள் சொல்கிறது, அவரும் வந்து எனக்கு வந்து நான் வந்து வாடகை கட்ட முடியலன்னு சொல்லி நான் இது பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவரே மேடையில் பேசுனது காமிக்கிறாங்க. ஆனால் வந்து அவரே அஃபிடவிட் இன்னைக்கு கொண்டு போய் தேர்தல் இதில் அஃபிடவிட் கொடுக்கும்போது 2 கோடி ரூபாய்க்கு மேலே எனக்கு சொத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்குறாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது இது நான் சொல்கிறது வந்து மேலோட்டமாக சொல்கிறேன். இன்னும் தெரிந்த நபர்கள் இன்னும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, குற்ற பின்னணி உள்ளவங்களே நேரடியாக பல கிரிமினல் குற்றங்கள், நீங்கள் மற்ற கட்சிகள்லாம் இருந்தது, இப்போ திமுக, அதிமுக இதெல்லாம் இருந்தது, அதே நிலைமைக்கு இந்த கட்சியும் வந்துருச்சா அப்படிங்கிறது ஒரு கேள்வி வருதில்ல. அது அரசியல் என்னென்னா, ஏற்கனவே இருந்த கட்சிகள் வந்து ஒரு குற்றவாளி குற்றம் செய்தவரை மீண்டும் மீண்டும் காப்பாற்றக்கூடிய கட்சிகளாக இருந்துச்சு. ஒரு குற்றம் செஞ்சுட்டாங்கன்னு சொன்னால் அந்த குற்றத்தை மறைச்சு காப்பாற்றி அல்லது தற்காலிகமாக அவரை வெளியேற்றி வச்சுட்டு மீண்டும் கட்சிக்குள்ளே சேர்த்து மீண்டும் மீண்டும் குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் தான் இது நாள் வரையும் நாம் வந்து
பார்த்தவர்கள். இன்றைக்கு புதுசாக வந்திருக்கிற தமிழக வெற்றி கழகத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது போல சில சம்பவங்கள் சொல்லப்பட்டாலும் அது வந்து உண்மையா புனையப்பட்டதாங்கிறதெல்லாம் நம்ம ஆய்வு செய்ய வேண்டியிருக்குது. இப்போ உதாரணமாக பாதவர்ஜுனுடைய மச்சனை அப்படி சொன்னாருன்னு சொன்னோம்னா அது அவங்க குடும்பத்துக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம், அதை வச்சு எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக இவர் ஒரு நல்ல நிலைக்கு வரும்பொழுது அதை பிடிச்சி நம்ம ஆளுங்க கொஞ்சம் முன்னேறினா காலை வாரின்னு நினைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சூழல் யாராக இருந்தாலும் கூட பிறந்தவங்களா இருந்தாலும் ஒரு முன்னேற்றம் வரும்பொழுது அதை தடுத்து நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அது சில இடங்கள்ல இருக்குது. அந்த அடிப்படையில் கூட அதை வந்து அவங்க வந்து சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரி இப்போ இவ்வளவு நாள் இருந்ததெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆட்சி அதிகாரம் வந்ததுக்கு பின்னாடி விஜய் சொன்ன முதல் வார்த்தை, நீங்க பல அதிகாரம் கிடைச்சிருச்சுங்கிறதுனால நீ வேற ஏதாவது இதுல பண்ணிடலாம், வேற ஏதாவது சிந்தனைகளோட நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா அந்த சிந்தனைகளை எல்லாம் எரேஸ் பண்ணிருங்கன்னு சொல்லி பதவி ஏற்பு. இல்ல அவரு மேல எந்த பெரிய குற்றச்சாட்டு இது வரைக்கும் யாருமே சொல்லலைங்க. அவரு என்ன குற்றச்சாட்டு சொல்றாங்கன்னா பத்திரிகையாளரை சந்திக்கிறது இல்ல, நேரடியா வேலையை பேசுறது இல்ல, இந்த குற்றச்சாட்டு சொல்றாங்க. அது வந்து மோடியே வந்து பத்திரிகையாளர் சந்திக்கிறது இல்ல. சரிங்களா? இந்த மூணாவது முறை பத்திரிகையாளர் சந்திக்கல. ஆமா, இல்ல சந்திச்சிருக்காங்க. அவங்க ஒரு முறை 2 முறை சந்திச்சிருக்காங்க, சந்திப்பாங்க. ஆனா இவர் சந்திக்கலாம். இந்த குற்றச்சாட்டுகள்லாம் பெருசு கிடையாது. இவரோட போக்கு, இவரோட இது எண்ணங்கள், முதல் நாள் பேசின பேச்சு, இதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமான பேச்சு. நீங்க வந்து அதுல எல்லாம் எந்த குறைகளும் இல்ல. இது வந்து சிங்கிள் விண்டோ சிஸ்டம். நான் தான் இதுக்கு நேரடி இது இரண்டாவது அதிகார மையம் இல்ல. ஆமா, இரண்டாவது நான் வாங்கி தரேன் வேற அதுல ஒரு தவறு நடக்க வாய்ப்பு இருக்கு. அதனால அதெல்லாம் கிடையாது, நான் தான் முடிவு எடுக்கிறவன், நான் தான் பண்றேன் அப்படின்னு தெளிவாக ஒரு கட்டமைப்பை எப்படி கொண்டு வர்றது, என்ன பண்றதுங்கிறது அவரோட பேச்சில் வந்து ரொம்ப தெளிவா இருக்குது. அதையெல்லாம் வரவேற்கிறோம். சரிங்களா? ஆனால் இந்த குற்ற பின்னணி இப்போ நீங்க இவர் சொல்றீங்கல்ல, புஷி ஆனந்த், அவரு மேலேயே பல குற்றச்சாட்டுகள் வருது. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையானது, எந்த அளவுக்கு பொய்யானதுன்னு தெரியல. அதாவது சிலதெல்லாம் எவிடன்ஸோட சொல்றாங்க. ஏன்னா வீடியோ எவிடன்ஸோட காமிக்கும் போது நம்ம நம்ப வேண்டியதா இருக்குது. நம்மளே நம்புறோம்னா இனி பொதுமக்கள் வந்து இன்னும் அதிகமா நம்புவாங்க. அப்போ பொதுமக்களிடத்துல மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இவரோட ஆட்சி வந்து நல்லா வரணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. அந்த எதிர்பார்ப்புகளை இவர் மேல குற்றம் இல்லைனாலும் கூட மற்றவர்கள் எல்லாம் வேற மாதிரி கொண்டு வந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு இதுக்காக அதையெல்லாம் சரி பண்ணணும் அப்படிங்கிறத. இப்ப இருந்தாலும் இந்த மாதிரி 1 2 இருக்கத்தான் செய்யும், எல்லா பக்கம் இருக்குது. இதை சரி பண்ணி கொண்டு வர வேண்டியது அவருடைய கடமை. கண்டிப்பா கொண்டு வருவாங்க. இப்ப என்னன்னு சொன்னா அவருடைய நற்பெயரை கெடுக்கணுங்கிறதுக்காக இவங்க பின்னால அவங்கள டேமேஜ் பண்றதுக்காக பல விஷயங்களை உருவாக்குனாங்க. நிறைய விஷயங்கள் உருவாக்கப்பட்டது, நிறைய விஷயங்கள் ஜோடிக்கப்பட்டது. நீங்க சொல்றது மாதிரி எல்லா குற்றச்சாட்டுகளும் உண்மையான குற்றச்சாட்டு அல்ல, எல்லாமே ஜோடிக்கப்பட்டது. இதுக்குன்னே தனியா குறிப்பா திமுக காரங்க இதுக்குன்னே ஐடி விங் வச்சு அவங்க இதுக்குன்னே செயல்பட்டு எல்லாமே விஜய் சார் மேலேயே அவ்வளோ குற்றச்சாட்டு கொண்டு போய் வச்சாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய நெருக்கடிகளை மன ரீதியாக ஏற்படுத்தினாங்க. குடும்பத்தை கவனிக்கிறது இல்லைங்கிற அளவுக்கு கொண்டு போய் நிறுத்தினாங்க. அதையும் தாண்டி ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் அறிவுள்ள மக்கள், சும்மா தூக்கி கொடுக்கல யாருமே. 1.25 கோடி பேர் ஓட்டு போட்டு வாக்களிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா சும்மா சாதாரணமா யாரும் போற போக்குல வாக்களிச்சுட்டு போகல. அவங்க வந்து ஆழ்ந்து சிந்திச்சு ஏற்கனவே இருந்தவங்க எப்படிப்பட்டவங்க, இவங்க குற்றம் செய்வாங்க ஒரு 5 வருஷத்துக்கு, அவங்க மேல தாங்க முடியாம இன்னொருத்தர் கொண்டு வருவாங்க, அவங்க ஒரு 5 வருஷத்துக்கு ஏதாவது அநியாயம் பண்ணுவாங்க, அவங்க தாங்க முடியாம இவங்க இப்படி மாறி மாறி வரும்பொழுது இந்த ரெண்டையும் எப்படா மாத்துறதுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில இருந்துகிட்டு இருக்கும் பொழுது அப்ப விஜய் சார் உள்ள வரும் பொழுது அதற்கான ஒரு தீர்வு தான் இந்த ஆட்சி. இல்ல இந்த ஆட்சி மட்டுமே இல்ல, இதை தாண்டி விஜயோட ஒவ்வொரு இதுலையும் பார்த்தோம்னா சாதிகள் மறைக்கப்பட்டது, மறுக்கப்பட்டது நிறைய. சில மற்றதெல்லாம் வந்து சாதி பார்த்தா வேட்பாளர் நிறுத்துவான், இதெல்லாம் இருக்குது, எல்லா பக்கம் குற்றச்சாட்டு இருக்கு. அதெல்லாம் எதுவுமே இல்லை பாருங்களேன். அதெல்லாம் அற்புதமான ஒரு இதெல்லாம். பணம் கொடுக்கல, ₹1 கூட. சாதி மதம் பார்த்து போடுன்னு சொல்லல, ஓகேவா? சிறுபான்மை பெரும்பான்மை பார்த்து போடல, உயர்த்தப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன் பார்த்து போடல. விஜய் விசில் மாற்றம், இந்த 2 பேரை மாத்திட்டு ஒரு நல்ல சிறந்த ஆட்சி தமிழ்நாட்டுக்கு வேணும்னு மக்கள். நீங்க இப்ப சொல்லும் போது சாதி பார்க்கல, மதம் பார்க்கல அப்படின்னு சொன்னீங்க. ஆனா வந்து சிறுபான்மையாக இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய ஜவஹர்லா சட்டமன்றத்துல முதல் பேச்சு, இந்த 2026 சட்டமன்றத்துல முதல் பேச்சு என்ன சொல்றாருன்னா, உங்க இதுல வந்து 108 பேர்ல 3 பேர் இஸ்லாமியர் இருக்காங்க. அந்த இஸ்லாமியர்ல நீங்க ஃபர்ஸ்ட் டே அனௌன்ஸ் பண்ண 9 அமைச்சர்கள் நீங்க இது பண்ணீங்க. அந்த 9 அமைச்சர்கள் ஒரு முஸ்லீம் கூட நீங்க கொடுக்கலையே அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. நிச்சயமா, அதாவது அமைச்சரவை வந்து முழுமை பெறல.
அமைச்சரவைங்கிறது வந்து முதலமைச்சரும் 9 அமைச்சர்களும் பதவி ஏற்றிருக்கிறாங்க, இன்னும் முழுமை பெறல. முழுமை பெற்ற பின் அதுல முஸ்லீம்களுக்கு கொடுக்கலன்னா தான் நம்ம அதை ஒரு குறையா சொல்லணுமே தவிர, இன்னும் முழுமையடையாத பட்சத்துல வந்து நம்ம ஒரு பாதி நிலையிலேயே டக்குன்னு குறை சுமத்துறது வந்து நல்ல விஷயம் இல்லை. நிச்சயமா வாய்ப்பு இருக்குது, எங்களுக்கு தெரியும். நிச்சயமாக அமைச்சரவையில் இஸ்லாமியர்களுக்கான வாய்ப்பு இருக்குது. நிச்சயமா இது வந்து ஒரு சிறுபான்மையினருக்கான, அவரே சொல்லிட்டாரு, வாய் திறந்து முதலமைச்சரே சொல்லிட்டாரு, இது சிறுபான்மை அரசு தான் சொல்லிட்டாரு. இது ஏன்னா இது எதுக்கு இந்த பேச்சுக்கள் திரும்ப திரும்ப வருதுன்னு சொன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையின மக்கள் குறிப்பா முஸ்லீம்கள்னு சொன்னா திமுக தான் காவலர்கள்னு ஒரு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டது. அதை இன்னைக்கு உடைச்சாச்சு. இன்னைக்கு உடைச்சு அதெல்லாம் இல்லை. அது முஸ்லீம் சமுதாய மக்கள் மத்தியில கிட்டத்தட்ட 50% மேற்பட்டவங்க வந்து டிவிகேக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ ஓட்டு போடும் பொழுது இவங்க அமைச்ச அந்த கட்டமைச்ச பிம்பங்கள் எல்லாம் திமுக தன்னுடைய ஐடி விங்கை வச்சு பாரதிய ஜனதா வச்சு பயங்காட்டி சிறுபான்மை மக்களை அச்சுறுத்தி ஓட்டு வாங்கிடலாம்னு நினைச்சு திமுக காரங்க பண்ணாங்கல்ல, அந்த பிம்பம் உடஞ்சிருச்சு. அந்த பிம்பம் இப்போ இல்லை. அது நிச்சயமா மாற்றப்பட்டு 50% மேற்பட்ட இஸ்லாமியர்கள் இங்கே வந்து தாவேக்காவுக்கு வாக்களிச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆதரவு சக்தியா மாறி இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து அதனாலதான் இந்த முதலமைச்சர் வந்து நிச்சயமாக சிறுபான்மை மக்களுக்கான ஒரு அரசாக இந்த அரசு இருக்குன்னு சொல்லி உறுதியா சொல்லியிருக்காரு. உறுதியா வெளிப்படையா சொல்லிட்டாரு. மேடையிலே சொன்னாரு, வெளிப்படையா சொன்னாரு. அவருடைய பேச்சுலையும் தெரியுது. நீங்க பாத்தீங்கன்னா ஜெயலலிதாவும் கூட இந்துத்துவாவை மறைமுகமாக ஆதரித்ததெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆனா இவர் வந்த உடனே வந்து ஒரு ஜோசியரை, ஒரு ஜோதிடரை கொண்டு வந்து அரசியல் ரீதியாக எனக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் இதா இருப்பேன்னு சொல்லி அப்பாயிண்ட் பண்ணி, அது வந்து ஒரு மற்றவங்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தினால பின்வாங்கினார். இது என்னது, ஜோசியத்து மேல அவ்வளவு நம்பிக்கை அவருக்கு? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும், ஒவ்வொருத்தருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்கும். ஜோசியம் அதெல்லாம் அவங்களுடைய நம்பிக்கை சார்ந்தது. ஆனால் அது அரசு ரீதியாக அதை கொண்டு வரும் பொழுது அது நிச்சயமா அது வந்து வரவேற்புக்குரியது அல்ல. அது எல்லாருமே சுட்டி காட்டும், அது வாங்கிட்டாரு பாருங்க, வாபஸ் வாங்கிட்டாரு பாருங்க. அந்த தன்மையை நீங்க பாராட்டணும். நாங்க எடுத்துட்டோம், நாங்க போட்டுட்டோம், நான் என்னுடைய அரசுல இவர் தான் இருப்பாருன்னு சொல்லி, இது நீங்க சில இது பிடிவாதமா இல்லாம சில முந்தைய அரசுகள்லாம் நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டோன்னு சொன்னா அந்த முடிவுல நிப்பாங்க. இல்ல ஜெயலலிதா, நீங்க ஜெயலலிதா பீரியட்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெளிவாக அது தவறுன்னு தெரிந்தால், நீங்க ஈழ பிரச்சனையை பொறுத்த அளவுக்கு ஜெயலலிதா வந்து ஆரம்ப காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா கடுமையாக போராளிகளை எதிர்த்தாங்க. ஆனா அதே ஜெயலலிதா அவங்களோட சட்டமன்றத்திலே தீர்மானம் கொண்டு வந்தாங்க. காலதாமதம் வந்துச்சு. அதை புரிந்து கொள்வதற்கு அதை புரிந்து கொள்வதற்கு ஒரு கால நேரம் தேவைப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச 3-4 வருஷம் தேவைப்பட்டுச்சு. தமிழ் தேசிய உணர்வாளர்கள் நம்ம எல்லாம் போய் அதை எடுத்து சொன்னதுக்கு பின்னாடி அவங்க தன்னுடைய நிலையை மாற்றி தீர்மானமே கொண்டு வந்தாங்க. கூட்டிட்டு வந்து அவங்கள ஆறுதல் சொல்லி அந்த பல விதிகள் செஞ்சாங்கன்னு வைங்களேன். இவர் வந்து முதல் நாளே எதிர்கட்சிகளுடைய, அதாவது அந்த நிலைக்கு எதிர்கருத்து சொல்லக்கூடியவங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு உடனடியா அதை பார்த்து பயந்துட்டாரா? பயப்படுறதுக்குலாம் வேலை இல்லை. பயப்படுறதுக்கு அதாவது சார், அதாவது வந்து என்னன்னா பயந்து வாங்கணுங்கிற அவசியம் எதுக்கு பயப்படணும்? எதுக்கு பயப்பட இல்ல? 2-3 பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. முதலமைச்சர் ஒரு திட்டத்தையோ ஒரு அதிகாரியோ ஒரு யாரையோ ஒரு அதிகாரியை நியமிக்கிறாரு. நியமிச்சதுக்கு முன்னாடி பயந்து பின்வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு எத்தனையோ அதிகாரிகள் நியமிச்சுக்கிட்டே வர்றாங்க. இந்த அதிகாரி சரியில்லை, எப்படி போட போச்சுன்னு இவர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சா அதை பயந்துகிட்டு பின்வாங்கணும்னு அவசியம் இல்லை. இவர் அரசு அதிகாரி கிடையாது, அரசு அதிகாரி கிடையாது. இவர் வந்து வெளியிருந்த ஒரு நபரை, நண்பராக இருந்தவரை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அந்த செய்த அந்த அதிகாரியாக செய்த நியமனம் தவறுன்னு சுட்டி காட்டப்பட்ட உடனேயே தவறுன்னு உணர்ந்து அதை எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, வாபஸ் வாங்குறாங்க பார்த்தீங்களா. அந்த நிலையை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அது வந்து ரொம்ப மிக உயர்ந்த இது. நான் எடுத்த முடிவை நான் அப்படித்தான் நடத்துவேன்னு சொல்லாம தவறுன்னு சுட்டி காட்டின உடனே தவறு அப்ப நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா. அது வந்து பயந்து அது அந்த வார்த்தைக்கு போக தேவையில்லை. உணர்ந்து திரும்பி வாங்குறது இது ஒரு நல்ல தலைவருக்கு, ஒரு நாட்டை ஆளக்கூடியவர்களுக்கு மிக உயர்ந்த பண்பு. இது உண்மையிலே இது மிக உயர்ந்த பண்பு. ஒரு திட்டத்தை கொண்டு வரோம், அந்த திட்டம் மக்களுக்கு சரியானதாக படாது, சரி வராதுன்னு நாளைக்கு ஒரு எதிர்கருத்து வருது, அந்த திட்டத்தை வாபஸ் வாங்கிடணும். அப்ப இதுதான் ஒரு உயர்ந்த பண்பு. இல்ல நாங்க கொண்டு வந்தது அப்படிதான் கொண்டு அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. நாங்க நீட் தேர்வு இன்னைக்கு பிரச்சனை பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. நீட்டை கொண்டு இது வந்து சரி வராதுங்க. 12ஆம் வகுப்பு மதிப்பெண்களை வச்சே நீங்க
கல்லூரிகளில் சேருங்கன்னு நாம சொல்றோம். அப்படித்தான் நீட்டு நடக்கும்னு விடாப்பிடியா இன்னைக்கு வரை ஒன்றிய அரசாங்கம் இருந்துகிட்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா. அது வந்து கோர்ட்லயும் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இல்லாம இது மக்களுக்கு சரியில்லை, மாணவர்களுக்கு இது சரியில்லைன்னு தெரிஞ்சோன்னா அதை வாபஸ் வாங்குற மனநிலை இருக்குல்ல, அது அந்த 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 எடுத்து வச்ச காலத்து பின்வாங்குற மனநிலை இருக்குல்ல, அது வந்து உயர்ந்த பண்பு, ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய பண்பு. அது வந்து விஜய் சார்ட்ட இருக்கு. சரி, இப்போ 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 பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பெரும்பான்மையாக இருக்குது. இந்த பெரும்பான்மை அதாவது 108ல இருந்து 144 பண்றதுக்கு பல பேரங்கள் நடந்தது, குதிரை பேரங்கள் நடந்ததுன்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். அதுக்குடைய சில போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது சோஃபாலாம் எடுத்துட்டு வந்ததெல்லாம் இருக்குது, வீடியோஸ் வந்தது இருக்குது. இந்த மாதிரி கொடுத்து தான் வாங்கியிருக்காரா? ஏன்னா வந்து எடப்பாடி வந்து இபிஎஸ் வந்து நீங்க போய் கவர்னர் கிட்ட புகார் பண்றாங்கிறாரு, இந்த மாதிரி வந்து குதிரை பேரம் நடந்தது, எங்களோட கட்சியிலேயே 2ஆ பிரிச்சு கொண்டு போயிட்டாங்க, அப்போ குதிரை பேரம் நடந்திருக்கு, இது மேல நடவடிக்கை எடுக்கணும், கிரிமினல் வழக்கு போடணும் அப்படிங்கிறாரு அவரு. இப்ப இதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க? இல்லை, நான் நினைக்கிறேன்னா குதிரை பேரம், இந்த பண பரிமாற்றம், இதெல்லாம் இதை வச்சு தான் அது சொல்கிறாங்க. குதிரை பேரங்கிறது இந்த சோஃபாவுக்குள்ளே ஏதோ பெரிய பணத்தை வச்சு செட் பண்ணி தச்சு கிச்சு கொண்டு கொடுத்துட்டாங்கன்னு சொல்ல வராங்க. பணத்தை கொடுக்குறவங்க சோஃபாவை வச்சு கொடுத்து ஒரு பகிரங்கமாக இப்படி தூக்கிட்டு போய் தான் கொடுப்பாங்களா? சரி, இல்லை பொதுவாக அப்படிதான் நடக்குமா? நீங்க வந்து சோஃபாவே விட்டுருங்க, பொதுவாக வேற வகையில் ஏதாச்சும் பொதுவாக அப்படி இல்லை, இந்த சோஃபா வச்சு தான் இது நடக்குது. இல்லை நான் கேட்கறது வந்து சோஃபாவே திருமாவளவன் ஏற்கனவே சொல்லிட்டாரு, நாங்கள் ஏற்கனவே எங்களுக்கு ஆர்டர் பண்ணது அந்த நேரத்தில் வந்துருச்சுன்னு சொல்லிட்டாரு. என்ன நீங்க நம்ம வந்து சோஃபா கை மாறியது அது ஏதோ ஒரு படத்துல ஏதோ காட்டியிருக்காங்க. சரி, சோஃபாவே வேண்டாம். இப்ப நான் கேட்கறது வந்து அடுத்தது இப்ப வந்து ஒரு 9 பேருக்கு இப்போ மந்திரி பதவிகள் இன்னைக்கு போர்ட்ஃபோலியோ அனௌன்ஸ் பண்ணியாச்சு, யாராருக்கு என்ன இதுன்னு சொல்லிட்டாங்க மந்திரி சபை. இப்போ அவரோட சேர்ந்த இணைந்த பல கட்சிகள் இருக்காங்க. திருமாவளவன் கட்சியில 2 பேரு, முஸ்லீம் யூஎல் 2 பேரு, அதுக்கு அடுத்தது இவங்க கம்யூனிஸ்ட் 2 பேர் கொடுத்துருக்காங்க. இப்ப இவர்களுக்கெல்லாம் இதை தவிர வந்து அதிமுக ஒரு 25 பேர் இருக்காங்க. இவர்களுக்கெல்லாம் மந்திரிகள் கொடுக்கப்படுமா? இதுவும் வந்து ஒரு வகையில குதிரை பேரம் தானே? ஆமா, இல்ல அதான் நான் சொன்னா, இது வந்து ஆட்சியில் பங்குன்னு அவர் முதல்ல சொல்லிட்டாரு. முதல்லயே நல்லா கேட்டுக்கிறங்க, எங்களோட யாரு வர்றாங்களோ அவங்களுக்கு ஆட்சியில் பங்குங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு. பாயிண்ட் நம்பர் 1 இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது இல்லாம காங்கிரஸ் கட்சி முழுசா ஆட்சியில் பங்குன்னே வந்துட்டாங்க. நாங்க வந்து அமைச்சரவை வாங்கி ஆட்சியில சேர போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்துட்டாங்க. இது இல்லாம இவங்க கம்யூனிஸ்டும் அந்த திருமாவளவன் என்ன சொல்லிட்டாங்கன்னு சொன்னா, நாங்க வெளியில இருந்து ஆதரவு, ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆதரவாக நாங்க இருக்கிறோம். ஏன்னா இது வேற யாரும் வந்து கொல்லைப்புற வழியா வந்து ஆதரவு கொடுத்து இந்த ஆட்சியை வேற மாதிரி கொண்டு போயிடக்கூடாதுங்கிற அடிப்படையில கம்யூனிஸ்டுகளும் அண்ணன் திருமாவளவன் அண்ணன் சார் முஸ்லீம் பேராசிரியர் காதர் மேதி சாரும் அந்த அடிப்படையில கொடுத்துருக்குறாங்க. இது எப்படி குதிரை பேரமா மாறும்? இல்ல, இது வந்து கம்யூனிஸ்ட் தோழர் சண்முகம் தோழர் சொல்லியிருக்காரு, நாங்க ஆட்சியில தவறுகள் கண்டறிந்தோம்னு சொன்னா நாங்க அதை கடுமையா விமர்சனம் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு சூழல் இன்னைக்கு இருக்கும் பொழுது இது குதிரை பேரத்தின் அடிப்படையில் தான் நடந்துச்சுன்னு நம்ம எப்படி அதை ப்ரூஃப் பண்ண முடியும்? இல்லை, இந்த இப்போ அடுத்த கட்டத்தை நோக்கி பார்த்தோம்னா, ஏன்னா ஏபிஎஸ் போய் கவர்னர்கிட்ட சொல்றது அது வந்து இதெல்லாம் அதாவது பணம் மட்டும் கொடுத்தாலும் மட்டுமே குதிரை பேராக வந்து உள்கட்சி விவகாரம். இப்போ வந்து ஒரு அதிமுகவில் ஒரு சில பேர் வந்து தாவேக்கா இதை வந்து நம்ம ஆதரிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சில பேர் வேணாம் எதிர்ப்போம், நம்ம வந்து வெளியில நாம் ஆட்சி அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதில் நிறைய இது நடந்திருக்குது, திரைமறைவில் நிறைய விஷயங்கள் அதில் நடந்திருக்குது. இவைகள் எல்லாம் பிடிக்காம ஒரு குறிப்பிட்ட எம்எல்ஏக்கள் வந்து தாவேக்காவுடைய ஆட்சி அமைக்கிறதுக்கு உதவியாக இருந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. இதுதான் இப்போதைக்கு நடந்த சம்பவங்கள். நாளைக்கு வந்து இந்த 25 பேர் மேலேயும் அவங்க நடவடிக்கை எடுத்து மறுபடியும் இவங்க வந்து அல்லது எம்எல்ஏ பதவி இல்லாமல் ராஜினாமா பண்ணி மீண்டும் நின்று மீண்டும் ஒரு தாவேக்காவோடைய இது பண்ணாங்கன்னு சொன்னால் அது நடக்க வாய்ப்பு இருக்குது. இது இப்போ வந்து அதிமுகவில் நடக்கக்கூடிய அந்த பிளவுங்கிறது வந்து அவங்களுடைய உள்கட்சி விவகாரங்கள்ல நடந்த பிளவு. இதுக்கு தாவேக்காவுக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லை. தாவேக்கா போய் யார்கிட்ட ஆதரவு கேட்டாங்க? காங்கிரஸ்ட கேட்டாங்க, கம்யூனிஸ்ட கேட்டாங்க, விடுதலை சிறுத்தைகள்ல கேட்டாங்க, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்ல கேட்டாங்க. வேற யார்கிட்டயுமே தாவேக்கால இருந்து கேட்கல, வேற யார்ட்டையும் தாவேக்கால இருந்து கேட்கல. அதிமுகவினுடைய அதிருப்தி எம்எல்ஏக்கள் தாவேக்காவுக்கு ஆதரிச்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆதரிச்சதற்கு நன்றி சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து அப்போ மந்திரி பதவிகள் கொடுத்தாலும் அது வந்து ஒரு குதிரை பேரமாகாது, அவர்களாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு மட்டும் சொல்றீங்க. என்னென்ன சொல்றீங்க?
மந்திரிகளே கொடுக்குறாங்கன்னு வைங்க. ஆமா. இப்போ மந்திரி சபையில இவங்களுக்கும் இந்த மாற்று கட்சியினருக்கும் கொடுத்தாலும் அது வந்து ஒரு குதிரை பேரமாகாது. அதிமுக ஒரு பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் முடிவெடுத்து ஒரு நாளைக்கு வந்து இப்போ வந்து தாவேக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு ஆட்சியிலே எங்களுக்கு பங்கு வேணுங்கிற ஒரு கோரிக்கை நாளைக்கு வச்சாங்கன்னு சொன்னா அது அவங்க பரிசீலனை பண்ணி அதை முடிவு எடுப்பாங்க. அது குதிரை பேரத்துல வந்து நிக்கிறதுக்கு அதுல என்ன இருக்குது? ஓகே, இப்போ இவர் ஆட்சிக்கு வந்த ஒரு 5 நாள் தான் ஆகுது. 5-6 நாளுக்குள்ளேயே IAS ஆபீசர் IPS ஆபீசர் எல்லாம் பந்தாடப்படுகிறார்களே. எங்க பந்தாடினாங்க? எல்லாமே வந்து நீங்க முக்கியமான ஆட்கள் முழுவதுமே காணாம இல்ல, துறை மாத்தி கொடுக்குறாங்க. யாரையுமே தூக்கி இல்ல, அரசு அதிகாரிகள் துறை தான் மாத்தி கொடுக்க முடியும். ஆனால் அதை வந்து முக்கியமான இங்க போஸ்ட்ல இருந்தவங்கள இப்ப கொண்டு போய் ஒண்ணுமில்லாத ஒரு இதுல கொண்டு போய் உட்கார வைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய கேள்வி வருது இல்ல. இப்ப இருக்கக்கூடிய அதிகாரிகள் அத்தனை பேரும் திமுகவினுடைய ஆட்சி காலத்தில், அதாவது அதிமுகவுடைய ஆட்சி காலத்தில் பதவி ஏற்றவர்கள். ஒண்ணு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இவ திமுக ஆட்சி சார்ந்தவர், அதிமுக ஆட்சி சார்ந்தவர்னு எல்லா அதிகாரிகளுக்கும் ஒரு பேர் இருக்கும். பொதுவாகவே அந்த பேர் IAS ஆபீசர் IPS ஆபீசர் அந்த அடிப்படையில் அவங்க போடுவாங்க. இவங்க வந்து நம்ம அரசுக்கு உறுதுணையா இருப்பாருன்னு அவங்களுக்கு சாதகமான ஆளுகளை நியமிப்பாங்க. அவங்க ஆட்சி வந்த உடனே அவங்களுக்கு சாதகமான அதிகாரிகளை நியமிப்பாங்க. இன்றைக்கு இவங்க வந்து இருக்கிறது புதுசு. இவங்களுக்குன்னு எந்த அதிகாரி அப்படிலாம் இல்லை. இருக்கின்ற அதிகாரிகளை துறை பார்த்து போட்டிருக்கிறாங்க. இது அங்கங்கே தூக்கி போடுறதுக்கு அது பண்றதுக்கு வந்து இவங்க ஏற்கனவே ஆட்சி செஞ்சு அதுல இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம போய் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இவங்க இப்பதான் புதுசு ஆட்சி அமைக்கிறாங்க. இந்த அதிகாரி இருந்தா சரியா இருக்கும், இந்த அதிகாரி இருந்தா சரியா இருக்கும்னு சொல்லி ஒரு ஆலோசனை பண்ணி போட்டிருக்கிறாங்க. மற்றபடி தூக்கி பந்தாடலாம் இல்ல. இதுல என்னன்னு கேட்டா 2 முக்கியமான இது சொல்லலாம். ஆனந்தராஜ் இருக்கார்ல, அவர் வந்து IAS ஆபீசர். அவர் வந்து டாக்டர் ஆனந்தராஜ் வந்து IAS ஆபீசர். அவர் வந்து எங்க போறாருன்னா விஜய் வீட்டுக்கு ஒரு தடவை ரைடு போறாரு. ரெய்டு போன இடத்துல விஜயோட ரசிகராக இருந்தவர் அப்படியே மாறி இன்னைக்கு வந்து அவரோட கட்சியில் போய் சேர்ந்து வேட்பாளர் நின்று ஜெயிச்சு மந்திரி ஆயிட்டாரு. இன்னைக்கு அருண்ராஜ். சரி சரி. அதுக்கு அடுத்தது நீங்க அஸ்கர் காருக்கு இருக்காருல்ல, அசராக்காருக்கு, அவரு வந்து இந்த 42 பேர் இறந்ததுக்கான மத்திய அரசு வந்து ஒரு குழு போடுது, அதோட தலைவரா இருக்காரு. அவரு தான் போய் விசாரணை பண்றதுக்காக போறாரு. இன்னும் அந்த விசாரணை முடியல, போயிட்டு இருக்குது. அந்த தலைவரை கொண்டு வந்து இன்னைக்கு இன்டெலிஜென்ட் ஹெட் ஐஜியா போடுறாங்க. சோ நம்மளுக்கு வந்து அவங்க மாற்று கருத்து இல்லை. நம்ம வந்து அவங்களெல்லாம் நல்லவர்கள் பாக்குறோம். ஆனால் இந்த மாதிரி விஜய்க்கு எதிராக விஜய்க்கு இதா போன அரசு அதிகாரிகளே இவர் வந்து தனக்காக மாற்றிக்கொண்டாரா அப்படிங்கிறது இங்க ஒரு கேள்வி எழுதுல. இப்ப அருண்ராஜ் பத்தி நீங்க சொன்னீங்க. அவர் வந்து IRS ஆபீசர், எல்லாம் ரைட், அதெல்லாம் ஒரு இருக்கட்டும். அவர் வந்து அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு கட்சியில இணைஞ்சிட்டார். கட்சியில் பல அதிகாரிகள் இணைவாங்க, ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே இருக்குது, இயல்பு. அப்போ இணைஞ்சிடுறாரு. இணைஞ்சு இன்னைக்கு வந்து MLA ஆகி அமைச்சராகவும் இருக்கிறார். இது வந்து குற்ற சுமத்துற அளவுக்கு இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அவருக்கு இந்த கட்சி பிடிச்சிருக்குது, அல்லது வந்து விசாரணையிலேயோ இதுலேயோ வந்து அவருடைய நடவடிக்கைகள் பிடிச்சிருக்குது, அவர்கிட்ட வந்து சேர்ந்துட்டார். சேர்ந்து இன்னைக்கு வந்து அமைச்சராக ஆயிட்டார். அதே மாதிரி நீங்கள் ஆஃபீஸர் அஸ்ராகார்க் சார் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. நீங்கள் எல்லா யார்கிட்ட கேட்டாலும் உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஆள் அஸ்ராகார்க். அவங்க வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் நியமிச்சிச்சு கரூர் சம்பவத்தை விசாரிக்கிறதுக்கு. அப்புறம் அது வந்து கோர்ட் வந்து இது பண்ணி அப்புறம் மாற்றினாங்கன்னு வைங்களேன். இப்போ வந்து அவர் ஐஜியா நியமிச்சிருக்காங்கன்னு சொன்னால் இதில் என்ன, அதில் ஃபேவரான ஆள், அது எப்படி அதில் நம்ம அதை இது பண்ண முடியும்? அவர் ஒரு அதிகாரி தானே. ஏற்கனவே நம்ம இங்கே அடிஷனலாக இருந்தார், நம்ம அடிஷனல் கமிஷனராக இங்கே இருந்தாங்க, நம்ம கமிஷனர் அரசியல் இருந்தாங்க. இப்போ வந்து அவரை வந்து உளவுத்துறையுடைய ஐஜியாக போட்டுக்கிறாங்க. இதில் ஃபேவர் பண்ணுறதுக்கு அது பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. இதில் என்ன பண்ண முடியும்? இல்லை, ஜென்ரலாகவே சிபிஐயில் இருக்குது வழக்கு. ஆமாம், வழக்கு வந்து சிபிஐயில் இருக்குது, சிபிஐ என்கொயரியில் இருக்குது கரூர் வழக்கு. இவர் சார் அஸ்ராகார்க் சாருடைய இது முடிஞ்சிச்சு இங்கே உள்ளது. அப்போ இதில் வந்து இவர் எந்த ஃபேவரும் அதில் பண்ண முடியாது. இல்லை, அரசு அதிகாரிகளாக இருக்கும் பொழுது அந்த ஒரு இவருக்கு எதிரான சில இதுகள்லாம் பண்ணும்போது, அதாவது இடி ரைடுன்னு வைங்களேன், ரைடு போனவர் வந்து மாற்றி இன்னைக்கு வந்து அவர் ஒரு இதாக இருக்காரு. அவர் அந்த கட்சியிலே போய் இணைந்து கொண்டு இன்னைக்கு மந்திரி ஆயிட்டாரு. அதுபோல் இவரும் வந்து இவர் சம்பவத்தில் இருந்தார் அப்படிங்கிறது அந்த குற்றச்சாட்டு இருக்குது. யார் அதில் என்ன நடந்தது அப்படிங்கிறது அந்த விசாரணை போய் கொண்டிருக்குதுன்னு சிபிஐயில் போயிட்டு இருக்கு. அது வந்து தமிழ்நாடு அரசு இவரை தான் அது சரியா பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி போட்டுற அவர் இன்னைக்கு வந்து ஒரு உளவுத்துறையோட மிகப்பெரிய உயர்ந்த தலைமையத்தில் கொண்டாந்து உட்கார்ந்து வைக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் எப்படின்னு பார்க்கும்பொழுது மக்களுக்கு என்ன தெரியுதுன்னா,
இந்த மாதிரி முக்கியமான ஆட்கள் வர்றாங்க, இவரை விசாரிக்க வர்றாங்க, அவங்களே மாத்திடுறாரோ அப்படிங்கிற ஒரு இது வருது. மந்திரம் வச்சிருக்காராங்கிறீங்களா? மை போடுறாரா? அதெல்லாம் அஸ்ரா கார்க் சாரை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பெரிய நீங்க உயர்ந்த பொறுப்புல என்ன இருந்தாலும் சரி, ரொம்ப சரியான நேர்மையான அதிகாரி. நான் பார்த்துருக்கேன், நான் பழகியிருக்கிறேன். ரொம்ப நேர்மையான அதிகாரி. அவர் வந்து எந்த விதத்திலையும் சமரசம் அடையவே மாட்டார். அவர் இந்த இதுலேருந்து இங்கே வந்து அவருடைய தகுதியின் அடிப்படையில் அந்த நியமனம் நடைபெற்றிருக்கிறதே தவிர இதுக்காக வழங்கப்பட்டது அப்படிங்கிறது நம்ம அதை எடுத்து சாதாரணமாக அதை கொண்டு போயிடக்கூடாது. அவருடைய பொறுப்புக்கும் அவருடைய ஸ்டைலுக்கும் அவருடைய அந்த நேர்மைக்கும் கிடைச்ச பொறுப்பு அது. நிச்சயமாக அதை சரியாக பண்ணுவார் அவர். கண்டிப்பாக. இல்லை இப்போ நிறைய, அதாவது பல கேள்விகள் பல பொதுமக்களிடத்துல இந்த கேள்விகள்லாம் இருக்குது. இந்த கேள்விகள்லாம் வந்து எனக்கும் மேலே அஸ்ரா கார்க்கு மேலே மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்குது. அதுபோல் அருண்ராஜ் மேலேயும் மரியாதை இருக்குது. அவர்களெல்லாம் இணைஞ்சு கொண்டிருக்காங்க. இது வந்து பொதுமக்களிடத்துல அல்லது எதிர்கட்சிகளாக இருக்காங்க பாருங்க, அவங்களிடத்துல கேள்விகள், இந்த கேள்விகள் வைக்கிறாங்க. அந்த கேள்விகளுக்கு தெளிவான பதில் வேணும்னு நினைச்சோம். அந்த பதிலை நீங்க கொடுத்தீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இந்த பலதரப்பட்ட இந்த 5 நாள் 6 நாள் நிகழ்ச்சிகள் விஜயோட அரசமைப்பு அமைச்சரவை எப்படி போயிட்டு இருக்கு, தமிழ்நாட்டில் எப்படி கொண்டு போறாங்க அப்படிங்கிறது ஒரு தெளிவான பதில் சொன்னீங்க. இப்போ நான் கேட்குற கேள்வி, 5 வருடம் இந்த விஜய் ஆட்சி நீடிக்குமா? கண்டிப்பா நீடிக்கும், நிச்சயமாக உறுதியாக நீடிக்கும். 5 ஆண்டுகள் அல்ல, இன்னும் 20 ஆண்டுகளுக்கு இந்த ஆட்சி தொடரும் நிச்சயமாக. ஏன்னு கேட்டால் அந்த அளவுக்கு அர்ப்பணிப்பு மனப்பான்மையோடு இன்னைக்கு உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. முதல்ல அறிமுகப்படுத்தும் பொழுதே சொன்னீங்க, டிஃபன் பாக்ஸை எடுத்துகிட்டு வந்து வேலை செய்கிறாருன்னு சொன்னீங்க. அது வந்து ஒரு விளம்பரத்துக்காக நிச்சயமாக இல்லை. அவர் நினச்சா அங்கே ஒரு ஹோட்டலில் சாப்பாடு வாங்கிட்டு சொல்லி சாப்பிட்டு அங்கே இது பண்ணியிருக்க முடியும். அவர் பொதுவாகவே வீட்டிலேருந்து அவருடைய சினிமா துறையில் அவர் வேலை செய்யும் பொழுதே அவரை பற்றியான ஒரு பழக்க வழக்கத்தை பொதுவாக சொல்லுவாங்க. சரியான நேரத்துக்கு வந்து வேலையை சரியாக செஞ்சு கொடுத்துருவாருங்கிற ஒரு டிசிப்ளின் அவர்கிட்ட இருக்குதுங்கிறத சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து கரெக்டாக சட்டசபை நம்முடைய தலைமைச் செயலகத்துக்கு தினந்தோறும் வந்து அதிகாரிகளை சந்தித்து, இன்னும் சொல்லப்போனால் கட்சிக்காரங்களே அவங்க இன்னும் பெருசாக பார்க்கல. சொந்த கட்சிக்காரங்களை, வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களை, சொந்த கட்சியில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களை இன்னும் அவர் முழுசாக சந்திக்கலை. அந்த சூழ்நிலை அதிகாரிகளை முழுமையாக சந்தித்து ஆலோசனை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. எல்லா துறைகளில் உள்ள அதிகாரிகளையும் சந்தித்து முழுமையாக ஆலோசனை பண்ணிக்கிட்டே இருக்காரு. நிச்சயமாக அந்த ஆலோசனையினுடைய பலன் இந்த ஆட்சி கண்டிப்பாக 20 ஆண்டுகளுக்கு தொடரும். கண்டிப்பாக. அதாவது எளிமையான முதல்வருங்கிறதுக்கு முதல் நாளே அவர் வந்து முதலமைச்சராக பதவி ஏற்கும் பொழுது அவர் வந்து அந்த டீப்பாயெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு போனாங்க, இவரும் சேர்ந்து எடுத்துட்டு போனாரு. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மக்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது. என்னடா அது, அவர் சீஃப் மினிஸ்டர், அவர் போய் தூக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த எளிமையான மனிதருங்கிறத விஜய் வந்து மிக ஓப்பனாக காமிச்சிட்டாரு. டிஃபன் பாக்ஸ் எடுத்து வந்து வீட்டில் எடுத்து வந்து அது பாட்டுக்கு சாப்பிட்றாரு, டக்குன்னு அடுத்த வேலையை பார்க்குறாரு அப்படிங்கிற இது இருக்குது. காலையில் நேரம், அதாவது அலுவலகம் தொடங்குற நேரத்துக்கு முன்னாடி வந்து செக்ரட்டரியேட்டுக்கு வந்துடுறாரு. அது இந்த மாதிரி பார்க்கும் பொழுது மக்களுக்கு ரொம்ப அவருக்கு ஒரு அந்த அன்புக்கு பாத்திரமானவராக பிடிச்சவராக இருக்காரு. இதை வந்து நல்லபடியாக இன்னும் வருங்காலத்தில் இது கொண்டு போய் நீங்க சொல்ற மாதிரி 5 ஆண்டுகள் தாண்டி இவர் வந்து இருக்கணும் அப்படிங்கறத விருப்பம். இவர் கூட இருக்கவங்களும் அவரோட ஒத்துழைப்பு சொன்னா, ஏன் இதை நம்ம விரும்புறோம்னு சொன்னா, இவ்வளவு நாளா நம்ம தமிழ்நாட்டை எப்படி பழக்கிட்டாங்க தெரியுமா? 1000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு வாங்கிடலாம், 2000 ரூபாய் கொடுத்தா வாங்கிடலாம், நம்ம என்ன பண்ணாலும் 1000 ரூபாய் கொடுத்தா மக்கள் மயங்கிடுவாங்க, அல்லது இந்த ஜாதிக்காரனை கொண்டு நிறுத்தினா மயங்கிடுவாங்கிற அந்த கான்செப்ட்லேயே கொண்டு போனாங்க எல்லாமே. அது எல்லாத்தையுமே இன்னைக்கு உடச்சி வச்சுட்டாரு. எதுவுமே இல்லை, காசு பணம் எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் உடச்சி சுக்குநூறாக்கிட்டு இன்னைக்கு ஒரு புது தேர்தல், புது மாற்றமாக இருக்குது. இந்த மாற்றம் தொடரணும். இனிமே வரக்கூடிய காலங்களில் கூட மக்கள் வந்து சரியான நபர்களை காசு வாங்காமல், ஓட்டு காசு வாங்காமல், பணம் வாங்காமல் அது தேர்ந்தெடுக்கணுங்கிறத நம்முடைய நோக்கம். அந்த அடிப்படையில் வந்த இந்த ஆட்சி இன்னும் 20 ஆண்டுகளுக்கு தொடரும். கண்டிப்பா. நீங்க அதாவது இன்னைக்கு பல மாற்றங்கள், புதுமையான ஒரு மாற்றங்களை கொண்டு வந்திருக்காரு. அதெல்லாம் ஏற்கக்கூடியது. அதுல வந்து எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. இது வந்து புது வித்தியாசமாக ஒரு இத்தனை காலமாக கிட்டத்தட்ட 60-70 ஆண்டுகளாக இருந்த திராவிட ஆட்சியை ஓரம் கட்டி விட்டு அடுத்தது விஜய்ங்கிற ஒரு மிகப்பெரிய பிம்பம் வந்து இன்னைக்கு வந்து நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. அது எல்லாருமே விரும்புறாங்க. இது தொடரணும் அப்படிங்கறத விருப்பம். ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம். ரொம்ப நன்றி.